ஸ்ரீ குருப்யோன் நமஹ. அறிவோம். சுந்தர கணபதி துணை, சுக பிரம்ம மகரிஷி துணை. ஆன்மீக செல்வர்களே, கிரிக்கெட் நேயர்களே, ஐபிஎல் போட்டிகள் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகின்றது. இதுவரை நாம் 6 போட்டிகளுக்கு கணிப்பினை வெளியிட்டுள்ளோம். அதில் 4 போட்டிகள் வெற்றி வாகையை சூடியுள்ளார்கள். 2 போட்டிகள் மட்டுமே தோல்வியை பெற்றுள்ளது. ஒரு சிறப்பான கணிப்பினை வழங்குவதற்கு முயற்சி செய்து கொண்டு வருகின்றேன். இன்றைய தினம் சில கடும் வேலை பளுவின் காரணமாக வீடியோவாக ரெக்கார்ட் பண்ண முடியவில்லை, ஆடியோவாக ரெக்கார்ட் செய்கின்றேன். நேற்றைய தினம் நாம் கூறியது போலவே 7 பிளேயர்கள் இடம்பெற்றிருந்தார்கள். குறிப்பாக லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன் கேப்டனாக எடுக்க சொல்லியிருந்தேன். தீப்காக் அவர்கள் சிறப்பான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தார். அதே போன்று நாம் கூறியதில் 7 பிளேயர்கள் வந்திருந்தார்கள். இருந்தாலும் வெங்கடேஷ் ஐயரை எடுக்க சொல்லியிருந்தோம். பட் ஆனால் அவர் விளையாடுறதுக்கு நேற்றைய தினம் சான்ஸ் கிடைக்கல. இருந்தால் அவரும் இன்னும் சூப்பராக விளையாண்டுருப்பார். நேற்றைய தினம் அவருக்கு அருமையான நாளாக இருந்தது. எனவே ஒரு சிறப்புமிக்க போட்டியாக நேற்றைய போட்டி இருந்தது. நாம் கூறியது போலவே நாம் கூறிய அணியும் வெற்றியை பெற்றிருந்தார்கள். அதாவது கேகேஆர் கூட்டியிருந்தால் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார்கள். இன்றைய தினம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிகள் மோதும் போட்டி மிகவும் ஆவலுடன் நீங்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்று தெரியும். இருந்தாலும் கடும் வேலைப்பளுவின் காரணமாக இப்பொழுது மட்டுமே எனக்கு கணிப்பினை வழங்குவதற்கு ஏதுவாக உள்ளது. மன்னித்து கொள்ளவும். அடுத்த போட்டியில் சிறப்பான முறையில் முன்னதாகவே கணிப்பினை வழங்குகின்றேன். இன்றைய போட்டியில் நான் நிறைய டீமை பற்றி பேச வரும்ல. இருந்தாலும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள். ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா டிராவிஸ் ஹெட்டு, நிதிஷ்குமார் ரெட்டி, இஷான் கிஷன் மற்றும் ஹென்ரிச் கிளாசன் போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக இஷான் கிஷன் அல்லது நிதிஷ்குமார் ரெட்டியை தேர்ந்தெடுத்துக் கொள்ளவும். எஸ்ஆர்எச் அணி முதலாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் முகமது சமி, சிம்ராஜ் சிங், ஆடம் ஜாம்பா போன்றோர் ஒரு சிறப்பான பந்து வீச்சாக இருக்கும். இதில் சிம்ராஜ் சிங் அவர்களை கேப்டன் அல்லது வைஸ் கேப்டன் கூட தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். அவரது பந்து வீச்சு இன்றைய தினம் ஒரு 3 விக்கெட் வீழ்த்தக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. அதேபோன்று சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி 2வது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் இஷான் கிஷன், நிதிஷ்குமார் ரெட்டி, ஹென்ரிச் கிளாசன் போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக இஷான் கிஷன் அல்லது கிளாசனை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி 2வது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் பேட் கம்மின்ஸ், ஹர்ஷல் பட்டேல், சிம்ராஜ் சிங் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. அடுத்தபடியாக ஆர்ஆர் அணி முதலாவது பேட்டிங் செய்தார் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் ஐடன் மாக்ரம், மிச்சல் மார்ஸ், ரிஷப் பண்ட், டேவிட் மில்லர் போன்ற ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக ரிஷப் பண்ட் அல்லது மார்ஸை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். அடுத்தபடியாக ஆல்ரவுண்டராக சபாஸ் அகமத் அவர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். ராஜஸ்தான் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி முதலாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் ஷர்துல் தாக்கூர், மிச்சல் மார்ஸ் முதலாவது பந்து வீசினார்னா கண்டிப்பாக விக்கெட் எடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. ஷர்துல் தாக்கூர், மிச்சல் மார்ஸ், ரவி பிஸ்னாய், சபாஸ் அகமத் போன்றோர் விக்கெட் வீழ்த்தக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி 2வது பேட்டிங் செய்தார் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் மார்க்ரம், மாஸ் மற்றும் நிக்கிலஸ் பூரன், பண்ட் போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக பண்ட் அல்லது மார்ஸை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். மில்லர் அவர்கள் இறுதிக்கட்டத்தில் ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அடுத்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி 2வது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் ரவி பிஸ்னாய், ஷர்துல் தாக்கூர், சபாஸ் அகமத் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். நேயர்களே, இதில் ரவி பிஸ்னாய் அவர்கள் 2வது பந்து வீசும் பொழுது வைஸ் கேப்டனாக கூட நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். அவரது ஆட்டம் இன்றைய தினம் சூப்பராக இருக்கும். நிறைய விக்கெட் வீழ்த்தக்கூடிய அமைப்பு என்பது ரவி பிஸ்னாய் அவர்களுக்கு உண்டு. இந்த போட்டியில் வெற்றி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இருக்குங்க. எனக்கு அதை கணிக்கிறதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours ஆகிடுச்சு. 50-50 சான்ஸ் தான். என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி வேணாலும் மாறலாம். மதில் மேல் பூனை தான். இன்னும் சொல்லணும் அப்படின்னா டஃப் சுச்சுவேஷன் அப்படிங்கிறது உண்டு. இந்த போட்டி 2 பக்கமே மாறி மாறி செல்லக்கூடியதாக இருக்கும். ஸோ பெட்டிங் பண்ணுறவங்க பார்த்து பண்ணுங்கள். அதே மாதிரி நான் இன்னும் சொல்கிறேன், நான் யாருக்கிட்டையும் எந்த காசும் இது வரைக்கும் வாங்கினது கிடையாது. தயவுசெய்து வாட்ஸ்அப்பில் கமெண்ட்ஸில் எதுவும் கேட்காதீங்க. நான் யாருக்கும் தனியாக செப்பரேட்டாக ஒரு டீம் தான் ரெடி பண்ணிலாம் போடுறது கிடையாது. டெலகிராம் லிங்க்லேயே பார்த்தீங்கன்னா என்னோடய டீமை நான் உங்களுக்கெல்லாம் போட்டு அப்டேஷன் கொடுத்துருக்குறேன்.
ஸோ யாரும் அதை ட்ரை பண்ண வேண்டாம். யாரும் என் பேரை சொல்லி காசு கேட்டாங்கன்னா கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறத பதிவு பண்ணிக்கிறேன். இதில் ஏதேனும் மாற்றங்கள் வரும் பட்சத்தில் டெலிகிராம் லிங்கில் அப்டேஷன் என்பது வழங்கப்படும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இணைந்து கொள்ளாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். இன்றைய தினம் என்னோட கணிப்புப்படி 50-50 சான்ஸ் முதல்ல சொல்லியிருக்கேன். இருந்தாலும் 1% அதிகமாக வச்சு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி வெற்றி பெறுவார்கள். நன்றி, வணக்கம்.